அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 11ஆவது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஸோ இந்த ராசியில தான் இப்ப ராகு இருக்கார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்க ராசியாதிபதி சனி பகவான் அவர் வக்ரமா இருக்கார். உங்களுக்கு 4ஆவது வீட்டுல சுக்கிரன் இருக்கார். ஆனா இந்த ஆடி மாசம் 10ஆம் தேதி அவர் 5ஆவது வீட்டுக்கு போயிறார். 5ஆவது வீட்டுல ஆல்ரெடி அங்க குரு இருக்கார். உங்களுக்கு 6ல சூரியனும் புதனும் இருக்கு. புதன் வக்ரமாறுது ஆடி மாசம் 2ஆம் தேதி. இந்த மாச இறுதி வரைக்கும் ஆடி 26 வரைக்கும் வக்ரமா தான் இருக்கு. உங்களுக்கு 7ஆவது வீட்டுல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. ஆனா இப்ப ஆடி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போறார். இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை எல்லாம் இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வேலையில உங்க தொழில்ல அப்படின்னா உங்களுக்கு போட்டி எல்லாம் நீங்க சமாளிக்க முடியும். ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அது எல்லாத்துலயும் இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் நீங்க ஜெயிக்க முடியும். போட்டித் தேர்வுகளை உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அது மாதிரி வேலைக்கான போட்டி, வேலைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா அதுலயும் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி ஆனா அதே சமயத்துல நீங்க பேச்சு சார்ந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். பேச்சு சார்ந்த தொழில் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம மேடை பேச்சாளர்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது மேடை பேச்சாளர்கள் சொற்பொழிவு பண்றவங்க, இது மாதிரி பல இது பேசலாம். வக்கீல் எடுத்துக்கலாம். அது மாதிரி பேச்சு சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பேச்சுனால பிரச்சனைகள் வராம நீங்க கவனமா பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி ஜாப்ல வேலையில ப்ரெஷர் இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க பார்ட்னரோட கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல ராகு 7ல கேது இருக்கிறதுனால அது மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு நல்லா இருக்கு. அதே சமயம் 5ல குரு பார்வை இருக்கிறதுனால டீச்சரா இருக்கிறவங்க, இல்ல ஒரு குருமார்களா இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, அது மாதிரி சொல்லித்தரக்கூடிய அந்த தொழில இருக்கக்கூடியவங்க, இல்லாட்டினா படிப்பு மாதிரி இருக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் கொஞ்சம் உயர்வான மாசமா இருக்கும்.
அதே மாதிரி பணம் பொறுத்தளவுல 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் தனஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அந்த தனாதிபதியோட பார்வை இருக்கு, தனகாரகனுடைய பார்வை இருக்கு. தனாதிபதி தான் உங்களுக்கு தனக்காரகன் தான் தனாதிபதி, அவருடைய பார்வை இருக்கு. அதனால பெரிய லெவல்ல பிரச்சனை வந்துடாது. ஆனா 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செலவினங்கள் அவர் அன்எக்ஸ்பெக்டடா வரலாம். எதிர்பாராத வகையில குடும்பம் சம்பந்தமான செலவினங்கள் வரலாம். அது மாதிரி வீடு கட்டுறது, வீடு ஆரம்பிக்கிறது, வீட்டுல ஏதாச்சும் சரி பண்றது, அது மாதிரியான செலவினங்கள் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவாக வந்து நீங்க வந்து செவ்வாயும் கேதுவும் 7 இருக்கிறதுனால கோபம், அதனால பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும், வாய் சண்டை ஏற்படுறதுக்கும், வார்த்தைகளால பேசிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குழந்தைங்களுடைய வளர்ச்சி, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அவங்க மூலமா உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும், அவங்களுடைய வெற்றி நல்லா இருக்கும், இதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கான இது இருக்கு. அதனால வந்து நம்ம பேசிட்டே நம்ம பின்னால வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த மாசத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி குடும்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அது மாதிரி எல்லாம் நடக்கும். அது மாதிரி உங்களுடைய அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு ஏதான சொத்து கிடைக்கிறதோ நன்மைகள் நடக்கும். சொத்து கிடைக்கலாம், வண்டி வாகனம் கிடைக்கலாம், இல்லை அவங்க சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை ஹெல்ப் பண்ணலாம். இது மாதிரி வந்து தாய் வழியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. அது மாதிரி எதிர்பாராத உறவினர்கள் வந்து மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து எதிர்பாராத உறவினர் உங்க வீட்டுக்கு வரலாம், இல்லை நீங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிறவங்க இப்ப நல்லபடியா வந்து உங்கள்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி வந்து எதிர்பாராம உறவினர்களுடைய சந்திப்பு, இல்லை வர்றது அதெல்லாம் இருக்கு, வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்து மாணவர்களை பார்த்தீங்கன்னா புதிய பாடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால புதுவிதமான பாடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். நல்ல புத்திசாலித்தனம் இருந்தும் மென்டல் ப்ரெஷர் இருக்கும், படிப்புல வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது மாதிரி வந்து நீங்க எந்த தேர்வுக்கு போனாலும் முன்னாலே சொன்ன மாதிரி தேர்வு வந்து எந்த தேர்வுக்கு நீங்க இப்ப போனாலும் ஜெயிக்க முடியும். அதனால வந்து ஆனா மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா தேர்வுகள் எல்லாத்துல நீங்க வெற்றி பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல மன அழுத்தங்கள் தான் காரணமா இருக்கு. அது மாதிரி வந்து தலை சுத்தல் வரலாம், அது மாதிரி ஒரு டயர்டா இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், அது மாதிரி கோபம் வரலாம், முன்கோபம் வரலாம், இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி ரேஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து இந்த மாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து பொதுவாக வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றது நல்லது. அப்படி இல்லாட்டினா கிராம தேவதைகள், அந்த அம்மன் கோயில்லாம் இருக்கும், காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் பக்கத்துல இதெல்லாம் ஆடி மாசம் ஆடி வெள்ளிக்கு விசேஷங்கள் நடக்கும். அப்ப ஆடி வெள்ளிக்கு வந்து நீங்க பால் வாங்கி கொடுத்து அந்த விஷயத்துல கலந்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இதெல்லாமும் நல்லது. ஏன்னா சனி பகவான் வேற 7 சனி நடக்கிறது, சனி பகவான் வேற 2ல இருக்கு. அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பல சமயங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல அது மாதிரி கொடுக்கறது நமக்கு பெரிய லெவல்ல உதவி பண்ணும். அவங்க கூட இருக்கிறவங்க உதவி பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனையில வந்து வேற யாரோட உதவியான கிடைச்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால வந்து நீங்க ஆடி அமாவாசையில நீங்க முன்னோர் திதி கொடுக்கறது, இது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து ஆடி வெள்ளியில காளியம்மன், மாரியம்மன்ல கிராம தேவதைகளுக்கு நீங்க வந்து பாலாபிஷேகம் பண்றது, அதுல போய் கலந்துக்கிறது, ஆடி வெள்ளி குத்துவிளக்கு பூஜை பண்ண அதுல கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக இந்த மாசத்துல எடுத்துட்டோம்னா கும்பராசியை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல சுபமான நாட்கள்லாம் ஜூலை 18, ஜூலை 25, ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சிக்கலான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாசம் 21, ஜூலை 26, ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான நாட்களா இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க சாமி கும்பிட்டீங்கனாலே நல்ல நாட்களை பார்த்து நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நல்ல நாட்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே வாழ்க்கையில எல்லா வகையிலும் நீங்க சிறப்பா வர முடியும். நீங்க வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து ஜூலை 28லேருந்து 31 வரைக்கும்
இங்கிலீஷ்க்கு ஜூலை 28 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் வந்து எந்த புதிய காரியங்களை தொடங்காமல் இருக்கிறதும், தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறதும், அன்னைக்கு வந்து வாக்குவாதங்கள் எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது. எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.